குக் வித் கோமாளி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. குக்ஸ் இருக்கட்டும் இல்ல கோமாளிஸ் இருக்கட்டும், எல்லாருமே கேமரா இருக்கிறதே எனக்கு தெரியாது. கேமரா அவங்க ஷூட் பண்றாங்கன்ற விஷயமே நான் மறந்துடுவேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு आवर சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஷூட்க்கு போறோம். ஸோ அந்த ஷூட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு தான் நான் எஞ்சிருக்கேன். அதாவது தூங்கி எந்திரிச்சேன். எஸ், தூங்கி எந்திரிச்சேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த டப்பா வந்து எப்பவுமே பேக்டா தான் இருக்கும். ஆனா ட்ரெஸ் மட்டும் தான் நம்ம மாத்திட்டே இருக்கணும். ஏன் நான் தலைகணி வச்சிருக்கேன்னா என்னோட தொப்பை தெரியுது, அதனால நான் மறைச்சிக்கிறதுக்கு வந்து தலைகணி மறைச்சிருக்கேன். ஸோ இப்போ ஷூட் சொல்லிட்டு இருக்கேன்ல, எந்த ஷூட்னா குக் வித் கோமாளில வேற எந்த ஷூட் நான் போறேன். ஸோ குக் வித் கோமாளிக்கு இன்னைக்கு நான் இந்த எபிசோடுக்கு ஷூட்க்கு போறேன். அதுக்கு தான் தேவையான திங்ஸ், காஸ்டியூம்ஸ் எல்லாம் பேக் பண்ண போறேன். ஸோ நிறைய பேர் வந்து குக் வித் கோமாளி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ். நிஜமா நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட வரும்னு எனக்கு நம்பிக்கையும் இருந்தது இல்ல. ஏன்னா நான் ஆசைப்பட்டதும் இல்ல. இதெல்லாம் நான் சத்தியமா ஆசைப்பட்டதே இல்ல. ஹாப்பி மூமெண்ட்ல இன்னும் ஒரு இப்போ ஸ்வீட்ல வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஊத்துன மாதிரி எனக்கு குக் வித் கோமாளி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இப்போ ஜாலியான ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா பேசுறாங்க. குக் வித் கோமாளி குக்ஸ் இருக்கட்டும் இல்ல கோமாளிஸ் இருக்கட்டும், எல்லாருமே ஸ்வீட் கைஸ், ரொம்ப ஸ்வீட். நீங்க கேமரால பார்த்து அந்த அந்த இதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஸ்வீட்டஸ்ட். எல்லாரும் என் கூட நல்லா பேசுவாங்க. எனக்கும் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். நிஜமா நான் யாரு கூடயும் அவ்வளவு பேச மாட்டேன். பட் அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாரு கூடயும் ஜாலியா பேசி ஒரு நாள் போறதே தெரியாது. உண்மையாவே நிஜமா என் ஃப்ரெண்டு தான் என் கூட வருவா. என் ஃப்ரெண்டு தான் கூட டே ஃபுல்லா இருப்பா. என் ஃப்ரெண்டு வந்து மத்தவங்களோட கூட வரவங்க கூட உட்காந்து கதை பேசிட்டு இருப்பா நாள் பூரா. நான் வந்து இவங்க கூட குக்ஸ் அண்ட் கோமாளிஸ் கூட ஒரு நாள் பூரா. ஷூட் போனதுக்கு அப்புறம் அது ஒரு ஷூட்டாவே எனக்கு கேமரா இருக்கிறதே எனக்கு தெரியாது. கேமரா அவங்க ஷூட் பண்றாங்கன்ற விஷயமே நான் மறந்துடுவேன். ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, நான் பாட்டு நான் அப்படியே இந்த மாதிரி நார்மலா இருந்துருவேன். சொல்லணும்னா சொல்லிட்டே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேக்கிங் பண்ணணும். நமக்கு 1/2 hour தான் டைம் இருக்கு. எல்லாமே பேக் பண்ணிடலாம். ரொம்ப 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 வேர்க்குது. நான் ஆக்சுவலி ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன் உங்க கூட. டக்குனு நம்ம பேக்கிங் முடிச்சிடலாம். இங்க வந்து என்னோட ஹேண்ட்பேக், இந்த ஹேண்ட்பேக்ல என்னோட ஃபேஸ் வாஷ் எல்லாம் வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஏன்னா வேர்க்குது, ரொம்ப இதா இருக்கு. செட்டுக்கு போன உடனே நான் பண்ற முதல் வேலை என்ன பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின் இருக்கு. மூஞ்சிலாம் ஸ்வெட் ஆயிட்டு அது எப்படியே நான் மேக்கப் பண்ண மாட்டேன்ல. சோ அதனால நான் என்ன பண்ணுவேன், அங்க போயிட்டு திரும்ப ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அதுக்கு நான் யூஸ் பண்றது மாமாஎர்த் சியா ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ். இதுல சியா சீட்ஸ் அண்ட் செரமைட்ஸ் இருக்கு. மெயினா என்னன்னா இது அவங்களோட நியூ ஃபிராக்ரன்ஸ் ஃப்ரீ ரேஞ்ச், கோ கிரியேட்டட் வித் டாப் டெர்மடாலஜிஸ்ட். ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது. இப்ப வந்து மாமாஎர்த் சியா ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். இது லைட் வெயிட்டா இருக்கும், நான் ஸ்டிக்கியா இருக்கும். அண்ட் ஆயிலி ஸ்கின்ல ஆப்வியஸா உங்களுக்கு அந்த கிரீசினஸ் இருக்காது. ரொம்ப ஹைட்ரேட்டிங்கான க்ளோ கொடுக்கும். அண்ட் அகைன் இதுல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காது. சோ நோ இரிட்டேஷன். பாருங்க எவ்வளவு ஹைட்ரேட்டடா இருக்கு. என்னோட ஷூட்க்கு நான் ஆல்மோஸ்ட் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டேன். மாமாஎர்த் லிசன்ஸ் உங்களோட ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நார்மல் டு ஆயிலி ஸ்கின் இருக்கு, ஆயிலி இல்லாம க்ளோயி ஸ்கின் வேணும்னா கண்டிப்பா இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணுங்க. லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். என்னென்னலாம் இருக்குன்னு நிறைய ஷார்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க. இது வந்து ஒரு ஃபேனு. இப்படி வேர்க்காது, ஃபுல்லா ஏசி தான். பட் ஸ்டில் என் கையில எப்பயாவது வேர்த்துச்சுன்னா எப்படி வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு நான் வச்சேன் பேக்குள்ள. ஆனா இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் யூஸ் பண்ணதே இல்லை. இன்னைக்காவது யூஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அண்ட் முக்கியமா என்னோட மைக், நான் வாய்ஸ் ஓவர்லாம் இதுலதான் கொடுப்பேன். நான் ஷூட்டுக்கு போனாலும் எனக்குமே வீடியோஸ் வந்து டிலே ஆனதே இல்லை. நம்ம வீடியோ போடாம விடவே மாட்டோம். எவ்வளோ பிஸியான ஷூட்டா இருந்தாலும் நான் வந்து வீடியோஸ் போடாம விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் யூடியூப் தானே. நான் வீட்டுல கூட பேசினது அதுதான், மாமா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டினால எனக்கு யூடியூப் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, யூடியூப்னால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்படியே ஸ்டேபிளா நம்ம இருக்கிற மாதிரியே வச்சிருக்கணும், எந்த ஒரு மாற்றமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு மைக் இருக்கும், வர்ஷினி கிட்ட ஒரு மைக் இருக்கும். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா வர்ஷினி வந்து எனக்கு அங்க இருந்து அனுப்பி விடுவா. எனக்கு நான் வந்து இங்க இருந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணிடுவேன். சோ அதுக்காக ஒரு மைக்கு, டிஷ்யூஸ் இருக்கும். அண்ட் இது வந்து என்னோட ஜுவல்லரி பேக். இது சும்மா கேஷுவல் ஜுவல்லரிஸ் தான், ரிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போடுறது பெருக்கும். இதெல்லாம் நம்ம வர்ஷினி உங்களுக்கு காட்டுவா. இப்ப வந்து நான் போயிட்டு இதவங்க இங்க வந்து ஒரு டப்பா இருக்கு. இந்த டப்பால வந்து என்னோட காஸ்டியூம்ஸ், என்னோட ஜுவல்லரி, இன்னைக்கு நான் ஒரு சேஞ்சுக்காக நான் இன்னைக்கு என்னோட காஸ்டியூமை மாத்த போறேன். இவ்வளவு நாள் வந்து என்ன வெஸ்டர்னா பாத்துட்டீங்க. இந்த வாட்டி வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் இதுல பாக்க போறீங்க. ஆக்சுவலி எனக்கும் ட்ரெடிஷ்னல்ஸ் எல்லாம் பிடிக்காது.
நான் லெஹங்கா இதெல்லாம் பிடிச்சி போட மாட்டேன். ஏன்னா எனக்கு நான் இன்னும் பெருசா தெரியுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லெஹங்காலாம் போட மாட்டேன். பட் உங்களோட ரிக்வஸ்ட் நிறைய பேர் கேட்டாங்க, அக்கா இப்படியே போறீங்கக்கா, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா போங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால இன்னைக்கு ட்ரெடிஷ்னலா இந்த பேக்ல என்னெல்லாம் இருக்குன்றது நம்ம வர்ஷினி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அதுக்கு பின்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் வரும். ஸோ நான் வந்து போயிட்டேன். ஏன்னா இன்னைக்கான வீடியோ வாய்ஸ் ஓவர்லாம் நான் கொடுக்கணுன்றதுனால வீட்லேயே கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ரூமில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து வீடியோ அம்மா வந்து என்னோட ட்ரெஸ்லாம் மடிச்சிட்டு இருக்காங்க. என்னோட காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கிட்ட தான் இருக்கணும் மிரர், ஏன்னா கண்ணாடி எடுத்து எனக்கு தெரியாததுனால. இது வந்து என்னோட டைரி. இதில் தான் என்னோட வீடியோஸ் எல்லாமே, பிராண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து நோட் பண்ணிப்பேன். இந்த நாள் வந்து இந்த வீடியோ போடணும் அப்படின்னு. ஸோ கண்ணாடியை வந்து இப்படி சேஃபாக பேக் பண்ணியிருக்கான். பிகாஸ் எங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட், எங்களுக்குனா எனக்கு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சென்டிமெண்ட் என்னென்னா கண்ணாடி உடையவே கூடாது அப்படின்றது. ஸோ அவங்க பண்ணுறாங்க, சரி நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். இது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, உங்களுக்கு ஜுவல்லரி நார்மல் ஜென்ரலாக வேர் பண்ணுறது அண்ட் மெயின் இந்த காஸ்டியூம்க்கு வேர் பண்ணுற ஜுவல்லரி வந்து அது பக்கத்தில் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக என்னோட மேக்கப் பேக். மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பட் ஸ்டில் நான் சேஃபர் சைட் மேக்கப் பேக் எடுத்துகிட்டு போவேன். ஒருவேளை அவங்க வரல, எனக்கு கொஞ்சம் அது பயம். ஸோ அவங்க வந்து பண்ணிடுவாங்க மேக்ஸிமம், பட் நான் சேஃப் சைடு வச்சுருக்கேன். அண்ட் கிளிப்ஸ், இது வந்து எனக்கு நாள் பூரா இருப்போம்ல கைஸ், எனக்கு வேறு ஷார்ட் ஹேர், பின்ன முடியாது என்னோட ஹேரை. பின்னணுன்னா என்னோட லேயர்ஸ் எல்லாம் வெளில வந்துடும். ஷார்ட் ஹேர்னால நல்லாவும் இருக்காது. ஸோ கிளிப்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு அண்ட் என்னோட ஸ்பேர் கண்ணாடி, இன்னொரு கண்ணாடி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கண்ணாடிக்கு ஏதாவது ஆச்சுன்னா இஃப் இன் கேஸ், ஸோ இன்னொரு கண்ணாடி, ஏன்னா பேக்கப்க்கு எனக்கு தெரியணும்ல. அண்ட் சம் மெடிக்கேஷன்ஸ், ஏன்னா ஹெட்டேக் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாளைக்கு நான் ஷூட்டுக்கு போகிறேன்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒரு 3 மணி வரைக்கும் நான் முழிச்சிட்டே இருப்பேன் மற்ற வீடியோஸ் அந்த நாளுக்கு நான் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு நாளைக்கு ஷூட் இருக்குன்னா நான் முன்னாடியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஸ்கெட்யூல் பண்ணிவிட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தான் நான் கிளம்புவேன். அண்ட் ஒரு ஐ மாஸ்க், ஒரு வேளை டைம் கிடச்சா தூங்கலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு நார்மலாகவே குட்டி ஹேர்னால ஒரு ஹேர் பேண்ட் இருக்குது. இது என்ன பேண்ட் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, கமெண்ட் பண்ணுங்க. இது நார்மலாக நமக்கு மினி ஷோலாம் கிடைக்கும் ஆன்லைனில். அண்ட் ஒரு ஆர்பிட். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு ஷூட் முடிஞ்ச உடனே நான் பண்ணுற முதல் வேலை அந்த மேக்கப்பை கழட்டினா தான் எனக்கு ஒரு 10 kg இழைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மேக்கப் கிளென்சர் ஒன்று எடுத்துகிட்டு வச்சுருப்பேன். கேரவேன்லேயே நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன் கிளென்சரோட. அவ்வளோதான் கைஸ், எல்லாம் பேக்கப் பண்ணிட்டாங்க. இனி கிளம்புறது தான். பாய் கைஸ், இஷ்கியூ ஆல்.